உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? உஷ்ணம் எப்படி இருக்கு? கர்த்தர் இந்த மாதத்திலே உஷ்ணத்தில் என்ன செய்வா? குறைத்து போடுவார். நம்ம இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம செபிக்க வேண்டும். அநேக நேரங்களில் அநேக விதமான வியாதிகள் வரும், தொற்று நோய்கள் வரும், மரணங்கள் வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூட்ட வேண்டும். சரியா? அவர்களும் கூட நாம் மகிமைப்படும்படியாக இந்த மாதத்தின் வாக்கு தத்தங்களை நாங்கள் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இதனுடைய அடுத்த பகுதியை நாங்கள் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை அதை அதிகமாக நாங்கள் தியானிக்கலாம். சரியா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசினார் இந்த மாதத்தில் உங்களோடு? அவன் இந்த வாக்கு தத்தத்தை தான் தந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு இந்த காலையில் அவன் எனக்கு ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாடலை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அவன் அந்த பாடல் நீங்கள் காலையில் ஆராதனையில் பாடுவீங்க. அம்மாவும் இல்லையா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அந்த பாடல் இன்றைக்கி காலையில் நான் ஜெபிக்கிறேன். அந்த பாடல் அதனால தான் அந்த பாடலை முதல் பாடலாக பாடுவோம் நினச்சேன். அப்போ அதுக்குள்ளேயும் நாங்கள் அந்த பாடல் புஸ்தகத்துக்கு தான் போச்சு. விடமாட்டோம். நாங்கள் என்ன செய்கிறது? ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே செய்கிறவர்கள். அப்படியே ஆமாவே இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நாமே ஏசாயா 54 அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து அதற்குரிய சம்பந்தமான சில காரியங்களை பார்த்து நாங்கள் என்ன செய்யலாம்? சீக்கிரமாக நாங்கள் முடிக்கலாம். ஆமாம், நீங்களாம் பேனில் இருக்கீங்க, நான் பேனில் இல்லாமல் இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக முடிக்க மாட்டேன். சரியா? சரி. ஏசாயா 54 10வது வசனம். மலைகள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த மாலை வெளியில் வந்திருக்கிற எங்களுக்கு இதற்குரிய ஆண்டவருடைய சகல காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துகிற எங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். வாசிங்க மகள். சொல்லுங்கள். மலைகள் விலகும், நிலை பெறும். என்னுடைய கிருபை மட்டும் என்ன செய்யாது? என்னை விட்டு விலகாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை விட்டு விலகாது. இருக்கும். ஆமீன். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சொல்றாரு, மலைகளும் விலகி போகலாம், பர்வதங்களும் என்ன செய்யலாம்? நிலை பெய்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை மட்டும் என்ன செய்யாது? நம்மளை விட்டு விலகாது. ஆமாம் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமீன். ஆகவே அந்த கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் நாமே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆமீன். புத்தகத்திலே ஆமீன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு அநேக விதமான சம்பவங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு பிறகு மனம் இறங்குகிறார். மனம் இறங்கி அந்த ஜனங்களை ஆதரிக்கிறார். இந்த அதிகாரங்கள் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களை மீண்டும் அவர் என்ன செய்கிறாங்க? கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஸோ அதுபோல் அவைக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மளை என்ன செய்கிறார்? கட்டி எழுப்பி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே நமக்கு கிருபை. சொல்லுங்கள், இந்த மாதத்திலே நமக்கு என்னது? கிருபை தான். ஆமாம், எல்லா சூழ்நிலையும் நம்மை பாதுகாக்கிறது கிருபை. ஆமாம். இந்த கிருபைன்னா என்னன்னு சொன்னால், ஆமாம், கிரேக்க மொழியிலே அதுக்கு கிருபைக்கு காரிஸ் என்று சொல்வார்கள். சரியா? நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். அதுதான் கிருபை. சரியா? நம்ம தகுதி இல்லாதவர்கள் அப்படி இருக்கிற பொழுதும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தகுதியான ஒரு காரியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் என் கிருபை உனக்கு போதும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிருபை கிருபை கிருபைன்னு எல்லா இடங்களிலும் இருக்கும். பழைய ஏற்பாட்டிலையும் ஆமீன், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகிய பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னது? பிரமாணத்தின் காலமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு சிலர் மேல் என்ன வைத்திருக்கிறார்? கிருபை வைத்திருக்கிறார். ஆமீன். புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நியாய பிரமாணத்தின் காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆமீன் அந்த வசனத்தை மீண்டும் வாசித்து அதற்குரிய ஒப்பனையான சில வசனங்களை வாசித்து நாங்கள் ஆமீன் முடிக்கலாம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது
உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். வேலை என்ன எப்படி இருக்கிறாரு? மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து கீழ்ப்பகுதியெல்லாம் வாசிக்கலாம். அது இப்போ வேணா நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை மட்டும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லி உங்கள் மேலே எப்படி உள்ளவரா? மனது உருகிறவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம் நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஹெட்பெட்டாக இருப்பார்னு இல்லை. அவர் என்னதான் தாய் தகப்பன் பிள்ளைகளைக்கு எரிச்சலாக பேசி அடித்து என்ன பண்ணாலும் அப்புறம் என்ன செய்வாங்க? ஆதரிப்பாங்க. அதே போல தான் நம்முடைய தேவனாகிய நம்முடைய தகப்பன். ஏசாயா 55:3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். சொல்லுகிறார். நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் சொல்றாரு, கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. ஒபே. அதான் உங்கள் செவி உங்களுக்கு உண்டாக்குன இந்த செவியில் என்னுடைய சத்தம் வருதே, அந்த சத்தத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பதில் செவி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படிக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு கொடுத்த கிருபையை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. நம்மளுடைய அநேக நேரங்களில் தாவீது கீழே விழுந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறான்? அவனை தூக்கி நிறுத்துகிறார். காரணம் அவன் நான் ஆண்டவருக்கு என்னவா? இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ஏற்றவன் சொல்லணும். சும்மா சொல்லிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அவருடைய இருதயத்தை பிடிச்சுக்கிறணும். அதான் சொல்லணும். நம்ம வேற யாரும் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அவர் இருதயத்தில் நம்ம இருக்கணும். அவருடைய கைகளில் இருக்க வேண்டும். இல்லையா? அவருடைய கண்களிலே இருக்க வேண்டும். இல்லையா? உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன். எவ்வளவு அழகான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? அப்ப நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். பாருங்க, அதனால தான் சொல்றாரு, உங்க செவிகளை சாயுங்க, என்னிடத்தில் வாங்க அப்படிங்கிறார். கேளுங்க. இந்த வசனத்தை கேட்டதான் ஆத்மா பிழைக்கும். ஆகவே தான் யோவான் சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் ஒரு சிலதில் மட்டுமில்லை, நீங்க எல்லாவற்றிலும் பிளஸிங்கா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன செய்ய வேண்டும்? இந்த வருஷ முடிவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் என்ன செய்யணும்? நல்ல பிளெஸ்ஸிங்ல வரணும். ஆமாவே இல்லையா? அப்ப வார்த்தை தான் பிளெஸ்ஸிங்னு வேறெல்லாம் யோசிக்க கூடாது. என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வான்? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அம்மாவில் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வருகிற பொழுது எல்லாவற்றையும் விட்டு கீழ்ப்படிந்து வந்த பிறகு என்ன செய்தான்? உபத்திரவங்கள் தான், வேதனைகள் தான், போராட்டங்கள் தான். ஆனாலும் என்ன செய்தான்? அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும் இன்னைக்கும் இன்றைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆமாவேல நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, நாங்கள் விசுவாசத்தினால் ஆபிரகாம் பெற்றுக் கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் நான் இருக்கிறோம். ஆகவே சொல்லுகிறார், உங்கள் செவிகளை நீங்க என்ன செய்யணும்? சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. வாங்க அப்படிங்கிறாங்க. அவன் சொல்றாரு, என்ன வருத்தப்பட்டு பாரம் சொல்பவர்களை நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறேன்? ரெஸ்டிங், இளைப்பாறுதல் வச்சிருக்கிறேன். சபைக்கு வருகிற எல்லாருக்கும் என்ன வச்சிருக்கிறாரு? இளைப்பாறுதல். அப்ப இங்க இருந்து போறேன்னு இளைப்பாறுதல் வாங்கிட்டு போகணும். அப்ப இளைப்பாறுதல் வாங்கிட்டு போனா அங்கிருந்து கொண்டு வந்தது என்ன செஞ்சிடணும்? பண்ட மாற்றம் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு பொருள். அப்ப நீங்க கொண்டு வர பொருளை என்ன செய்யணும்? ஓரத்தில் வச்சுட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பாரு. ஆமாவும் இல்லையா? ஸோ இங்கே என்ன நடக்கிறது? ஒரு பண்ட மாற்றம் நடக்கிறது. ஆமாங்க, ஒரு பிசினஸ் நடக்கிறது. ஆமாவும் இல்லையா? இங்கே சொல்லுகிறார், உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் சொல்றாரு. பாருங்க சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, செவி சாய்த்து வந்தா போதாது, என்ன செய்யணும்? கேளுங்கள். அது மிக முக்கியம். கேட்காம இருக்கக்கூடாது. வெளிப்படத்தில் சொல்லப்படுகிறது போல என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவன் பாக்கியவன். ராமன் சொல்லுவாங்க, கேட்டுட்டு போயிடக்கூடாது, வாசிட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க. அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. சரியா? சரி, வாசிங்க. பாருங்க, தாவீதுக்கு அருளின ஒரு சீக்கிரம் சொன்ன என்னது? நிச்சயமான கிருபை. ராமன் சொல்லுங்க. அவனுக்கு கிருபை தான் அவன் என்ன செய்திருக்கு?
அவனை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆமாவில்லை? அதுபோல் இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. பாருங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை விட நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கிருபையே நித்திய உடன்படிக்கையாய் கொடுத்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? அப்ப எந்த காலங்கள் வந்தாலும் ஆமீன், கடைசி நாட்களிலே ஆமீன் என்ன நடக்கும்? கிருபையின் காலத்துக்கு பிறகு உபத்திரவ காலங்கள், மகாபத்திர காலங்கள் வரும். ஆனாலும் நீங்கள் கிருபையின் காலத்திலே என்ன செய்யப்படுவீர்கள்? எடுத்துக்கொள்ளப்படவே. அதுதான் சொல்றார், நித்திய கிருபையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. சரியாக வாசிப்போம். ஆதியாகமம் 39:21 வாசிங்க மகள். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. இருந்து. போதும் போதும் போதும். ஒவ்வொரு கர்த்தர் மாதிரி இருக்கு. சொல்லுங்க, எங்க கர்த்தரோ. அதான் சின்ன சின்ன விஷயம் தான். கர்த்தர் அல்ல, கர்த்தரோ இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். சொல்லுங்க, என் மேல் கிருபை வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோட கூட இருக்கிறார். அம்மாவில் ஆகவே தான் அவனுக்கு சிறைச்சாலையில அவன் போகிற இடத்தெல்லாம் என்ன செய்தது? கிருபை இருந்தபடினா என்ன நடந்தது? தயவு இருந்தபடினால் என்ன நடந்தது? வேற என்ன நடந்தது? எல்லாத்தையும் மேன்மையானது என்னது? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ராமின் சொல்லுங்க. அதை குறித்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானிக்கலாம். சரியா? ஸோ அதனால வாசிங்க மக. கர்த்தரோ அவன் மேல கிருபை வச்சுட்டு தயவு. அப்ப கிருபை இருந்தா என்ன கிடைக்கும்? தயவு நமக்கு கிடைக்கும். எங்க போனாலும் என்ன செய்யும்? இங்க போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம தயவு கிடைக்கும். நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, பயந்துட்டு போவீங்க இல்லை? பேங்க்ல லோன் எடுக்க போவீங்க, இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு மருந்து எடுக்க போவீங்க. அப்ப எங்கேயாச்சும் போற நேரம் எப்படி செஞ்சுக்க போவீங்க? பயந்துக்கிட்டே போவீங்க இல்லையா? அங்கே போனாலும் அவங்க நீங்க நினைச்சதை விட அவங்க என்ன செய்வாங்க? அவங்க உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, எப்படி இருக்கிறீங்க, அப்படி இப்படி நம்மளை பார்த்து பேசுவாங்க. ஆமையா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஓ, நான் என்னுடைய அழகு, என்னுடைய கவர்ச்சி அப்படின்னா இல்லை, கிருபை. சொல்லுங்க. நிறந்த யார் நம்ம சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லிட்டு போவாங்க. பயமாக இருக்குது டாக்டர், அப்படி பாயிலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்கேருந்து ஜெபம் பண்ணி அனுப்புனா அப்புறம் சொல்லுவாங்க, இன்னைக்கு டாக்டர் நல்லா பேசினாங்க, நர்ஸ் மாதிரிலாம் நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? ஸோ அதனால் அவனுக்கு என்ன கிடைத்திருக்கு? அவன் மேல் கிருபை. சொல்லுங்கள், உங்கள் ஆத்துமா கிடைப்பதற்கு நித்திய கிருபை. ஆமே, உங்களுக்கு தயவு கிடைப்பதற்கு உங்கள் மேல் கிருபை வைக்கிறார். யாத்திரா 33:15 வாசிக்கிற மக. நோக்கி அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தை. பாருங்க, தேவன் சொல்லுகிறார் மோசே. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். மோசே சொல்லுகிறதுக்கு கர்த்தர் கீழ்ப்படுகிறார். அதான் கிருபை. சொல்லுங்க, மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் வராட்டி நான் என்ன செய்ய மாட்டேன். அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு அப்ப பாருங்க தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆமே, அப்ப பழைய ஏற்பாடு இருக்க பரிசுத்தவான்களே ஆண்டவரே அப்படிதான் இன்றைக்கு உங்களோட இருக்கிறார். நீங்க தான் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அவரோட பேச மாட்டேங்கிறீங்க. அது பாருங்களேன், அழகா வாசி மகன் வருங்களா. கர்த்தர் நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்க வராம நான் போக மாட்டேன்னு சொல்ற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஜெபம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆண்டவரே நீ சொல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நீ அனுப்பாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், நீ வராட்டி நான் போக மாட்டேன். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமா இல்லையா? அப்படிதான் இருக்கணும். அவைக்குரிய பிள்ளைகள் எங்க போனாலும் என்ன செய்யணும்? என்ன பிசாசானவன் நம்ம என்ன செய்வான்? தொடர்ந்து வந்து அவனை கூப்பிடவே தேவை. அவனை நாம் கூப்பிடவே தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்யறானா, யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் அழைந்து கொண்டே இருக்கிறான். யாரு விளைவின உள்ளவர்கள், யார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், யாரை திட்டிக்கலாம், யாரை அவன் என்ன, அப்படிதான் அவன் யோசிச்சு கொண்டே இருப்பான். ஆமாம் இல்லையா? ஆனால் இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, வாசிங்க மகள். உன் வார்த்தையின்படி செய்வேன் சொல்றான். அப்ப நாம ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? உகந்ததாக இருக்கணும். நாமே அங்கே நாங்கள் யாரு ஒரு பிரேயர் ஒன்று இருக்குமே, 1 நாளாகமம் 4:10 ஒரு யாரு யாபேஸ் ஜெபம் உகந்ததாக இருந்தது. சாலமோனுடைய ஜெபம், அண்ணாவுடைய ஜெபம் அவனுடைய இருதயத்தை என்ன செய்தது? உடைத்தது. அம்மாவே இல்லையா? அதுபோல உங்கள் ஜெபம் என்பது என்னது?
ஆண்டவரோட நம்ம பேசுறது, நம்ம நல்ல ஒரு காரியத்தை பேசுறது. ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? அதை பார்த்து கொள்வார். ஆமாவே இல்லையா? அதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு என் கண்களின் கிருபை. சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஆமை அவருடைய என்னது கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சு. ஆமாம், அவருடைய கண்களில் எல்லாருக்கும் கிருபை கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. என் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு, என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு. ஆமே அம்மாவில சொல்லுங்களேன், வாயில திறந்து சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கிடைச்சிருக்கு, என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு, என் தொழிலுக்கு, எல்லா இடங்களையும் எனக்கு என்னது கிருபை கிடைச்சிருக்கு. கண்கள், அவருடைய கண்கள். ஆமே, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தான் செய்கிறாரு, நோக்கி பார்க்கிறார். நம்மை காண்கிறவராக இருக்கிற இந்த மாதம் சொல்லுகிறார், நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். அவர்களை விட நீங்கள் பாக்கியவான்கள், என்னை அறியாத பொழுது என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமா இல்லையா? நம்ம அவரை அறியாத பொழுது பிரஜாதியா இருக்கிற நீங்கள் நான் என்ன செய்தோம்? அதான் சொல்றார், நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை தேவன் நமக்கு என்ன செய்தான்? நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லை? இந்த வேதத்தை கையில வைத்துக் கொண்டு வாசிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, நம்மை கர்த்தர் தகுதி படுத்திருக்கிறார். வாசிடா. ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த மாதத்துல உங்க பேரை அறிந்திருக்கிறார், உங்களை பேர் சொல்லி தான் அழைப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சாமி வேலே, சாமி வேலே என்று சொல்லி சாமி வேலை அழைக்கிறார். வேற யாரைய பேர் சொல்லி அழைத்தான்? வேற யாரு? யாக்கோபு. வேற பவுலை. வேற சொல்லுங்க, உங்க மனசுல இருக்க நான் சொல்லுவாங்க. ஐயா கோவிச்சுக்கிறீங்க ஐயா, வெரி குட். என்னையும் அழைச்சா இல்லைன்னா நம்மளை இந்த இடத்துக்கு வர முடியும். என்ன குமார் குமார் அப்படின்னு கூப்பிட்டனால தான் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்து நிற்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உண்மை கூப்பிடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நைட்லலாம் இதெல்லாம் செல்ஃபோன் அதெல்லாம் பார்க்காம படுத்துருங்க. நைட்டில் கூப்பிடுவார் ஆண்டவர், உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவார். நம்ம அம்மா இல்லையா என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அம்மா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆராதித்து கொடுக்கணும். 2 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க பார்க்குறேன். ஆசைங்க சொல்லுங்க, என்ன பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறோம். பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? கிருபை பெற்று இருக்கிறீங்க. அவருடைய கண்களில் தயவு. இப்போ பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல ஒரு பெரிய கூட்டத்தில் போற நேரம் கூட என்ன செய்வாங்க? தானே நீங்க எங்க என்னது ஜெமினி ஸ்கேனில் தானே இருக்கிறீங்க சிஸ்டர், எனக்கு ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ண புரியுதா? சரி சரியா? இங்கே சென்னையில் தானே இருக்கிறீங்க, வட சென்னையில். ஓகே, வாசிங்க. என்ன 6:25 சொல்லுங்க. இந்த மாதத்தில் நான் பியூட்டி பார்லர் போக மாட்டேன். முகத்தை ஆமாம் என்ன செய்வாரா? அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் அப்ப சொல்றாரு. வாசிமக தம்முடைய முகத்தை, உங்க முகம் அல்ல அவருடைய முகம். அப்படின்னு என்னது? இந்த அலங்கோலமான முகத்தை மாற்றுவதற்காக அவர் அலங்கோலமாய் மாறினபடினாலே நீங்கள் இன்றைக்கு அவர் போல இருக்கீங்க. அதான் பவுல் சொல்கிறார், நான் அல்ல கிறிஸ்து, அவருடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். ஆமா இல்லையா? ஆமாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. வாசிங்க. அவருடைய முகத்தை என்ன செய்யறாரா? நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிறாரா? எப்படி சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல் பட்டு சந்திரன் வெளிச்சமாய் தெரிகிறதோ அதுபோல இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய முகமும் உன்னுடைய முகம் ஒன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அவரை போல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவில் அதான் கிருபை, அதுதான் கிருபை. நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை கொடுக்குறோம். அவர் போல நம்ம இருக்கணும்னு யோசிச்சு சொன்னா எப்படி இருப்பீங்க? சிஸ்டர் உங்களை பார்க்கல ஏசு மாதிரி இருக்குன்னு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். உங்களை பார்த்த பேய் மாதிரி இருக்குன்னா என்ன செய்வீங்க? அப்படிதான் முகத்தை சொல்லுங்க, என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையா இருக்க. அவர்கள் கிருபை நம்மோடு கூட இருக்கும். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்களேன். ஒரு காரியத்தை வாசி நம்ம முடிச்சிடுவோம். என் கிருபை உனக்கு போதும். ஆமென். அவளுக்கு சொல்லுகிறாங்க, பலவீனத்திலே கிருபை. சொல்லுங்க,
நமக்கு பலவீனமா இருக்குல்ல. பவுலுக்கு அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அநேக இடங்களில் போயிட்டு என்ன செய்கிறான், சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கட்டி எழுப்பி சபைகளை உருவாக்கி இருக்கிற அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். அதுபோல அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு முள்ளொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஸோ அது என்னது, அவனுக்கு என்னது, ஒரு அவனை உலகத்தின் பிரகாரம் நம்முடைய மேட்டிமை இருக்கலாம். ஒரு வேலை அவன் படித்தவன் மேட்டிமை அப்படி ஏதோ வந்து நம்மளை என்ன செய்யும், சில இடங்கள்ல நம்மளை தவிர்க்கிற இடங்கள், நம்மளை ஒரு இடத்துக்கு போறேன்னு நம்மளை தவிர்க்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நான் யார் தெரியுமா, அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், அங்கே நம்மளை யாராச்சும் பேசிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நான் யார் தெரியுமா, எனக்கு தெரியாத மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமாம் இல்லையா? ஸோ இங்கே வாசிங்களேன், அதற்கு அவ உனக்கு போதும் அப்படிங்கிறார். வேற ஒண்ணும் இல்லை சொல்றார். நீ அதே யோசிச்சுட்டு இருக்காத, என் கிருபை உனக்கு இருக்குது. அதனால அது என்ன, அப்ப இந்த பலவீனம் நம்மளை என்ன செய்யும், எல்லா சூழ்நிலையும் பலவீனம் வந்து நம்மை போராடி கொண்டே இருக்கும். சரியா? நம்ம என்னதான் செய்து என்ன ஜெபம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அந்த ஒரு பலவீனம், ஜென்ம சுபாவம், ஏதோ ஒரு பாவம் உங்களை என்ன செய்யும், குத்தி காட்டிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க அதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி போடணும். ராமின்னு சொல்லுங்க. புரியுதா? இப்போ உங்க ஏதோ ஒரு பிள்ளை செஞ்சிட்டீங்க, அந்த பிள்ளையை செஞ்சோன்னு நீங்க என்ன செய்யணும், ஆமா அந்த பிள்ளை உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்கு முன்னால நீங்க என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். அம்மா பார்த்து சொல்லப்பா, அம்மா என்ன தெரியல அப்படின்னு. அப்போ அவங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. அது போல ஆண்டவர் அதுதான், அப்போ ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு என்ன தெரியல, எனக்கு இது போராட்டமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என் கிருபை அவனோட இருக்கு இல்லையா, நீ உன் வேலையை செஞ்சுட்டே போகும், நான் அது உன்னை எதிர்த்து மேற்கொள்ளாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. அடுத்ததாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆவது வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். நோவாவுக்கோ சொல்லுங்க, கண்களிலே கிருபை கிடைத்தது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆமென், இந்த உலகம் என்ன செய்யப்படுகிறது, என்ன செய்யப்படுகிறது, தேவ கோபத்தினால், மனுஷன் செய்த பாவத்தினாலே தேவன் என்ன செய்கிறான், உலகத்தை அழிக்க முற்படுகிறார். அப்போ வந்து என்ன பார்க்கிறார், யார் 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 அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆமென், அங்கே ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான். ராமின் சொல்லுங்க, அதுதான் நோவா. ஆமென். அந்த நோவாவின் நிமித்தம் அந்த முழு குடும்பங்கள் என்ன செய்யப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் அந்த தேசத்தில் இருந்தார்கள். அந்நாட்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள். ஆமாவே இல்லையா? அந்த உலகம் முழுவதையும் தான் ஆண்டவர் அழித்தார். அழித்து தான் புதிய உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆகவே அந்த உலகத்தில் யாரு ஒருத்தர் கூட என்ன இல்லை, ஒழுங்கா இல்லை, எல்லாம் பாவம் செய்து விழுந்து போய் கிடந்தார்கள். அருவருப்பாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். மிருகங்களை போல பாவங்களை செய்து கொண்டு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், என்ன செய்வார், உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இன்னும் இந்த உலகத்திலே எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் செய்வதற்காக ஆண்டவர் அப்படியே தேடி பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நினைப்பு வருகிறது, நோவாவை குறித்து. ராமின் சொல்லணும். அந்த நோவா ஒருவன் தான் என்ன செய்தான், அத்தனை ஜனங்கள் மத்தியிலே உண்மையும் உத்தமமாக நீதிமானாகவும் சன்மார்க்கனமாகவும் காணப்பட்டான். தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். ராமின் சொல்லு. அப்ப பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை ஆவிக்குரிய சபையாக இருக்கிறது. ஆகவே இந்த சபைக்கு வருகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்து நோவாவும் அவருடைய குடும்பங்களும் காப்பாற்றப்பட்டார்களோ அதுபோல இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த சபையை கொடுத்து என்ன செய்கிறார், இதில் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமென். சுற்றிலும் வெள்ளங்கள் வந்தது, முழு தேசமும் அழிந்து போய்விட்டது. ஆனால் அந்த குடும்பம் மாத்திரம் என்ன செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. அவருடைய சந்ததிகளுக்குள் தான் நீங்களும் நானும் வந்திருக்கோம். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆகவே தான் ஏசாயா 54:10 சொல்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். எழுமி நின்று நான் ஜெபம் பண்ணுவோம்.
வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் விலகி போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் விலகி போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அது முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் ஆமே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அப்படி கிருபை என்னை தாங்கும் என்று சொல்லுங்க, என்னை தப்பி வைக்கும், அது என்னை ஏற்கும் என்று சொல்லுங்க. அதை நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாத வேலையிலும் இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஏசாயா 54:10 படியாக ஆண்டவரே, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த சபையோடும் சபையாரோடும் இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க, கைத்திகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆமென். கரங்கள் எல்லாம் வானத்துக்கு நீராக நீட்டி ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீ சந்திப்பீர் ஆண்டவரே. புத்தம் ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏற்றுக்கிறோமே. ஆமே. இந்த மாதத்துக்கு தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவாங்க, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவாங்க. பஞ்சத்திலே வேதனையோடு எல்லா சனங்களும் இருக்கிற பொழுது சாரி பார்த்து உதவி வீட்டை ஆசீர்வதித்தார். ஓ, அதே போல கர்த்தர் தாமே இந்த மாத வேலையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை என்னை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாதத்திலே ஆண்டவரே குறைவுகளை காணப்படக்கூடாது. ஆண்டவரே நீர் இருக்கிற வீட்டில் குறைபடாது. எலிசா தீர்க்கதரிசி வீட்டில் இருக்கிற பொழுது குறைபடாதபடி அந்த வீடு இருந்தது போல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா என்னுடைய வீட்டில் இந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதோ இந்த நாளிலே நீ இருக்கிற வீட்டையும் நீ செய்கிற தொழில் ஸ்தானத்தை என் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அது செழிப்பாக இருக்க வேண்டும், அது செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின் படியாக நீங்கள் செவி கொடுத்து கேட்டு நீங்கள் அதன்படி நடக்கிற பொழுது ஆமென். ஆபிரகாமின் தாவீதுக்கு கொடுத்த நித்திய கிருபை உங்கள் சிரசின் மேலே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரர்கள் ஒவ்வொருவருடைய அவங்களுடைய ஊக்கங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாதத்தில் அதிகமாக கிருஷ்ணம் வரும் என்று சொல்லி வெயில் அதிகமாக இருக்கு என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நிமித்தம் ஆண்டவர் ஆமென் இந்த உஷ்ணங்களை இந்த வெயில் நிலையை குறைத்து அது நிமித்தம் எந்தவித பாதிப்பு தேசத்துக்கு வராதபடிக்கு ஆண்டவரே இயற்கையோடு கூட கர்த்தர் பேசுகிறவர். எங்களுக்கு ஏற்ற நேரங்களில் மலைகளை தந்து வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரே வறுமைகள், பற்றாக்குறைகள் வராதபடி எங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்கள் நிமித்தம் எங்கள் மேல் நீ வைத்திருக்கிற கிருபை இந்த மாதத்திலே நாங்கள் அதை காண வேண்டும். என் நிமித்தம் இந்த பகுதியிலே ஆமென் உஷ்ணம் இருக்கக்கூடாது. என் நிமித்தம் சொல்லுங்க. என் நிமித்தம் வியாதிகள் வரக்கூடாது. என் நிமித்தம் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது. என் நிமித்தம் மின்சார தட்டுப்பாடு வரக்கூடாது. என் நிமித்தம் நான் இருக்கிற இடம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்தில் நீர் இருக்கிறேன். மோசேயை பார்த்து சொல்ற, நீ சொன்னபடி
நீ சொன்னபடி நான் செய்கிறேன் என்று சொன்னாங்க. ஆமென். நமக்காக மாத்திரமல்ல, நாம் வசிக்கிற பிரதேசம் இருக்கிற ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த உகந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேலையில் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து குறித்து நாங்கள் தியானிக்க தேவன் எங்களுக்கு அனுகூலமான அனுகிரகம் தரும்படியாக ஒன்றை கண்டு ஒப்புக்கொள்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கள். சில பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள், சகோதர ஒவ்வொருவரையும் சித்தத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம். ஒருவரை இந்த தீங்குகள், சத்துருக்கிரிகள், நாசமோசங்கள், உலக காரியங்கள் ஒன்று பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.